வணக்கம், வெல்கம் டு NSK டேஸ்ட் அண்ட் ட்ரீட் சேனல். இன்றைக்கி இந்த சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கிராமத்து ஸ்டைல் கத்தம்ப சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது எங்கள் வீட்டில் பொங்கல் அன்னைக்கு பண்ணுவோம். வெண்பொங்கலோட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தேவையான காய்கறிகள்: கேரட், புடலங்காய், சக்கரவள்ளி கிழங்கு, பீர்க்கங்காய், சவ் சவ், பீட்ரூட், வெண்டைக்காய், அவரைக்காய், பீன்ஸ். வாழைக்காய், உருளைக்கிழங்கு, சேனைக்கிழங்கு, பூசணிக்காய், கத்திரிக்காய், பரங்கைக்காய், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி. நாங்க இன்னைக்கு 20 பேர் சாப்பிடுற அளவுக்கு சமைக்க போறோம். அதுக்காக நாங்க 750 கிராம் தோரப்பருப்பு எடுத்திருக்கோம். தோரப்பருப்பு பாதி வெந்துருச்சு. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா வெஜிடபிளையும் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஊற வச்ச புளிய கரைச்சி சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்றோம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடலாம். அடுத்து ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ண போறோம். காய்ந்த மிளகாய் 4, மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், பச்சை அரிசி 50 கிராம் எடுத்து 2 to 3 மினிட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆறுனதுக்கு அப்புறமா பவுடர் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. அடுத்தது தாளிச்சுக்கலாம். ஆயில் சேர்த்து கடுகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், அதோட நறுக்கிய பெரிய வெங்காயம் 2, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க.
சேர்த்து அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, குழம்பு திக்காயி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வெண்பொங்கலோடு சேர்த்து சாப்பிட்டோம், சூப்பரா இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.